வற்றாத பொய்கையும் வளர்நாடு கண்டு மலை மேலிருக்கும் குமரா உற்றார் ஒருவரும் எனக்கு துணை இல்லை உமையாள் திருமகனே. புத்தாடை தந்து இந்த புவையுள் ஆட்கொள்வாய் முருகேஷா என் மனத்துள். விஸ்தாரமான புள்ளிமயில் மீதிலேறி வர வேண்டும் முருகா எனதருகே. திருவந்தலட்சுமிகடாட்சம் அது நீங்காத திருமலை தன்னில் வாழும் திருவந்தலட்சுமிகடாட்சம் அது நீங்காத திருமலை தன்னில் வாழும் சிவசுப்பிரமணியனே செந்தூர் வடிவேலோனே. சிவசுப்பிரமணியனே செந்தூர் வடிவேலோனே. சிரமாறு பன்னீர்கள் வேலா லட்சுமிகடாட்சம் அது நீங்காத திருமலை தன்னில் வாழும் மணியனே செந்தூர் வடிவேலோனே. பனி தொழுக ஒருவன்ற உன் ஒளி சிறுவன் நான் கண்டிட உள்ளத்தில் தோன்றி நின்று முருகா ஒருவன்ற உன் ஒளி சிறுவன் நான் கண்டிட உள்ளத்தில் தோன்றி நின்று கவி பாடிட நற்றமிழ் கூறிட கவி பாடிட நற்றமிழ் கூறிட உபதேசம் நீ அருள்வா. உன் ஒளி சிறுவன் நான் கண்டிட உள்ளத்தில் தோன்றி நின்று உபதேசம் அருவந்த சொருவனே குருவென்று சொல்லிட அடியேனுடனாவோதன்னில் அருவந்த சொருவனே
அசுரரை வதைத்த முருகா எவருவென்ற வெற்றி மலர்களவு கஸ்தூரியுடன் வாசனை அணிந்த வேளா கஸ்தூரியோடு வாசனை அணியும் வேளா வாசனை அணிந்த வேளா நான் பாடுவேன் சிந்தை மைந்த நான் பாடுவேன் சிந்தை தனில் தவறாது வளர்ந்தார் உமையால் வாரா குமர குருவரனே வெற்றி வேலா குமர குருவரனே வெற்றி வேலா கொண்டறிந்தேன் மாமருவா சுவாமி கொண்ட ஐயனே அமரர் சிறை அறுத்தோனே ஆறுசடை வேல் முருகா வீணை மரமாக முளைத்தோனே வெற்றி வடி வேல் முருகா குரவள்ளி மணவாளா கந்தனே செந்தூரான் கதை கருள்வாய் பாடுவேனே நானோ உன்னை அப்பனை பலகாலம் முனை தொழுதே சுவாமி கூறுவேனே நானோ உன்னை குறைகள் எதுவும் ஒன்றிடாமல் தேடுவேனே ராமா உன்னை தேடுவேனே ராமா உன்னை இந்த நாடு வேண்டுமெல்லாம் அப்படி தாயமலையரசன் திருமகளே வாழ்மையிலாள் அம்பிகையே வனம் இருக்கும் வனக்கிளியே எனக்கு வாக்கில் வந்து அருள் புரிவாய் இடம் இருக்கும் சரஸ்வதியே எனக்குதவ வேண்டும் அம்மா எனக்கு கண் கொடுத்த காளி தெய்வம் கதை கருள வேண்டும் அம்மா தாயே நீதானே துணை எனக்கு நினைவருள வேண்டும் அம்மா ஆயக்கலை வாணியம்மா ஆயக்கலை வாணியம்மா எங்களை ஆதரிக்க வேண்டும் அம்மா
போது சுவாமி மறைந்திருக்கும் மனதில் வந்து அயத்திருக்கும் அதைகளெல்லாம் அயத்திருக்கும் அடியே நாவில் வந்து சொல்லி வைப்பா. நகரத்தில மாகாளி வந்ததொரு திருக்கதையை அடிய நாங்கள் பாடுவதற்கு எங்களை ஆதரிக்க வேண்டும் அம்மா. தாயாரோட கதைகள் வாட சபையருக்கு அருள் புரிவாய். மாதாவோட கதைகள் வாட முனிவர்களோ
கைலாழோ நீயுதையா என் கைலாழோ உயருதையா அவடி வட கைலாழம் உடனியுதையா என் கைலாழம் உயருதையா கைலாழம் உயர்ந்த போது என் கைலையை கையமர்த்த ஆண்டவன் தான் சிவபெருமான் யாரை அங்கே அழைப்பாரான தவத்திலே பெரியவரா தவத்திலே தவமுனிவர் அகஸ்தியரை அவடி அகத்தியரை வரவழைத்து என் கைலாடும் கையமர் பகவானும் சொன்னபோது 33 கோடி தேவாதி தேவுக்கள் 44 ரிஷிமார்கள் எல்லாம் கைலாட வாசல்ல பகவானே ஆமா உங்களுடைய திருக்கல்யாணத்தை காண வேண்டும் என்று கூடியிருக்க நான் மட்டும் தன்னன் தனிமையாக போக வேண்டுமா அப்பையா அப்படி தன்னன் தனிமையாக தன் கைலாடும் கையமர்த்த போக வேண்டுமானால் பகவானை உங்களுடைய திருக்கல்யாணத்தை காண்பது போதுல்ல ஆமண்டே உடனே ஆண்டவனாகி சிவபெருமான் தென் கைலாடம் அமர்ந்த தருணத்தில் சரி உனக்கு திருக்கல்யாண காட்சியளிக்கிறேன் என்று உத்தரவு கொடுக்க ஆமையா ஈஸ்வர பட்டம் பெற்ற அகத்தீஸ்வரனாகிய மாமுனிவரானவர் ஆமா கைலாட வாசல் விட்டு தன் கைலாடம் போக வேண்டுமே என்று ஆமையா அந்த கைலாட வாசலில கமண்டலத்தை கையில எடுத்து மோமனியை தான் அழைத்து கும்பமுனி குருமுனியோ ஆதி கையிலை விட்டு வாரார்கள் அப்படி கைலாட மலை கடந்து 1008 சிவதளமோ 108 திருப்பதியோ தலங்களெல்லாம் தான் வணங்கி தென்பொதிகை மலையதில அகத்திய மாமுனிவர் அமர்ந்திருக்கும் வேளையில அவடி தவம் இருக்கும் வேளையில அந்த தவத்திற்கு காவலாக கும்பமணி அமர்ந்திருக்கார் அப்படி அமர்ந்திருக்கும் வேளையில எங்க ஐயனுக்கும் மெய்யன்தானே ஐயனுக்கும் எங்க போருடைய சாஸ்தாவா அப்படி ஐயனுக்கும் மெய்யனவர் மறுகாத்தலை போலுடையார் இந்த அகத்தியரை காண்பதற்கு எங்க போருடையார் வார நேரம் கும்பமுனி வழிமறித்தார் இதனை கண்டாரே போலுடையார் வழிமறிக்கும் வேளையில அகத்திய மாமுனி வருவாரார் அவடி அகத்தியரை வணங்கியல்லோ ஐயாவே குருமுனியே இப்பேற்பட்ட கும்பமுனி என்னுடைய வாசலில எனக்கு காவலாக இருந்தாரானா உந்தனுக்கும் பெருமைதானே எந்தனுக்கும் பெருமை உண்டு என்று போலுடையார் கேட்கும் போது அகத்தியர்க்கும்
கும்பமுனியை அனுப்புவாரா இந்த மருகாத்தரை போலுடையார் கும்பமுனியாக இருந்தவரை இந்த போலுடையார் சாத்தாவோ கும்பமுனியாக இருந்தவர ஐயா இருந்தவர கும்பமாடனாக அவடி மாட்டு முகம் உனக்கு மனித உடல் ஏ ஐயாவான கொம்ப மாடா நீ இன்றைய நாள் முதலா இந்த போலோடையாரோட வாழலில எனக்கு காவல் தெய்வமாக இருப்பாயோடா என்று போலோடையார் சாத்தாவோ வரமதுதான் தான் கொடுத்தான் ஏ 1008 மாடலிலோ ஐயா மாடலிலோ நீ அண்ணாவி கொம்ப மாடம் உனக்கு கொம்பு ரெண்டும் விளக்கறியும் ஏ ஊட்டினகால் உனக்கு தீயறியும் நீ மாடலிலோ மாடனையா மன்னரான கொம்ப மாட என்று உல கூடி அந்த மலையனில ஏ ஐயாவான கொம்ப மாடனுக்கு உயர்ந்த புலி நல்ல மரமதில ஏ நிலையம் விட்டு கொடுப்பாரா அவடி கொலுவு இருக்கும் எங்க கொம்ப மாட பல நாட்கள் பல வருடம் அந்த பவிழோடு கொலுவுந்தா அவடி கொலுவு இருக்கும் நாளையில பூலுடையார்க்கு முதல் பூசை எங்க கொம்பம் மாடனுக்கு 2ஆம் பூசை வேறுபட்ட எங்க கொம்பம் மாட அவடி அமர்ந்து இருக்கும் நாளையில அவருக்கு படப்பதுதான் போடுவதற்கு கத்தேரிக்காய் கேட்கும்போது ஓ சாமிக்கு எல்லாம் கும்பா வளர்த்திருக்குன்னா இந்த சாமி கும்பமாடம் சும்மா விடுவாரா பார்த்தார் இந்த கும்பமாட அந்த கத்தேரிக்காய் தன்னேரில கொம்பு முளைத்திருக்கா என்று சொல்லி கொம்பம் மாடனை தான் கேட்டதால அதில 2 கொம்பு முளைக்குதையா ஏ அப்பேற்பட்ட எங்க கொம்ப மாட வணங்கி வரும் பக்தருக்கு ஐயா வாழ்த்தி வர கொடுக்கும் தெய்வம் அப்படி போலுடையாரோட வாசலில வெகு நாட்கள் நல்ல வெகு வருடம் வெகு வருடம் அப்படி விருப்பமோடு அவர் கொலுந்தார் கும்பமாடா ஆவே
கும்பமாட அந்த தளம் விட்டல்லவோ நாம அடுத்த தளம் போக வேண்டும். ஆளடிமை பிடிக்க வேண்டும், அடிமை கோமரங்கள் வாங்க வேண்டும் என்று சொல்லி கும்பமாட அந்த மருதாத்தலை தன்னதியில ஊருடையார் வாசலில வணங்கி அவர் சேர்வை செய்து ஏக கோடான கோடி வரும் இன்பமுடன் வாங்கி அங்கிருந்து பயணமாகி கொடி மலை விட்டு அளவோடு வாரார முன்னை 7 பூதங்களும் பின்னால் 7 பூதங்களும் பூரப்படை சுண்டு பூரப்பட கும்பமானம் புறப்பட்டு தாமார ஐயா புறப்பட்டு தான் அங்கிருந்து பயணமாகி சீமையெல்லாம் பெயர் வெள்ளம் நமது சிவரப்பேரில் நகர விட்டு தாமரகரணி வாய்ந்து வரும் நெல்லுக்கு வேலியிட்டு நமக்கு நெல்வேலி நகரத்தில் நெல்லையப்பர் காந்திமர் நீதி நேர்மையோடுதான் வணங்கி சாலை கொண்டு மார்க்கமாக தென்முகமா திரும்பியல்லோ கூட வழியாக நடப்பு பாத ஓடி சாலை ரொட்டு மார்க்கமாக நான்கு நேரி நாடலில நான்கு நேரி வாழ்வாமலை பெருமாளை வணங்கி அவடி சீவரமங்க ஆழ்வாரை சிறப்புடனே தான் வணங்கி நாட்டியாரம்மனை நலமுடனே தான் வணங்கி நான்கு நேரி நகரம் விட்டு நாம எந்த நாடு போவோம் என்று ஏறெடுத்து பார்க்கும் போது அங்கிருந்து பயணமாகி பெரும் 10 பாத ஓடி குடி வழியாக சாலை ரொட்டு மார்க்கமாக எங்கு வருவாரா ஏற்பட்ட நகரம் தானே நம்ம வேப்பங்கூட நகரத்தில் வந்து ஏறெடுத்து பார்க்கலாம் பார்க்கும்போது வாழ்ந்து வரும் குடும்பம் தானே இந்த வேப்பங்கூட நகரத்தில் யாரெல்லாம் ஆண்டுவார் குலமதியில நடுக்காட்டு தியாகி ஐயா நல்ல கோனார் வம்மு சந்தாந்த மாய கண்ண உதித்த கூடம் அந்த மாயனுக்கே சொந்த கோலம் யாதவார் குலமதியில இன்பமோடு வாழ்ந்துவார் இச்சை கோனார் என்பவரோ இச்சை கோனார் என்பவரோ தெய்வயானை அம்மாளுமா தெய்வயானை அம்மாளும் அவடி சீரோடும் சிறப்போடும் செல்வ நல்ல செழிப்போடும் ஆண்டு வரும் வேளையில எங்க ஐயாவான கும்பமான ஏறெடுத்து பார்த்தாரு இன்னாரோட குடும்பத்துல நாம அட்டாதுட்டம் செய்தோமா ஆகாடி ஓட்டமான நம்ம களவெடுத்து வணங்கிடுவார் என்று சொல்லி கும்பமான 8 நாளா அட்டகாஜம் செய்யுதாரு ஆகாடி போடுதார் அப்பம் பிச்சை கோணர் குடும்பத்தார்கள் அனைவர்களும் ஒன்று கூடி அதுதான் பார்க்கும் போது கும்பமான என்று சொல்லி அளவோடு தெரிந்தல்லவோ ஒரு மாடனுக்கு போட்ட நாள் முதல ஐயாவான கும்பமாட அன்னாரோட குடும்பத்தை அழகோடு வாழ வைத்தார் பட்டி பெருக வைத்தார் அந்த பால்பானை பொங்க வைத்தார் அப்படியா இருக்கும் போது
கும்பமாட சுவாமி ஆமோ பூலுடையார் வாசலை விட்டு இந்த வேப்பங்குளம் நகரத்திலே வந்து நகரத்தில் வந்து பிச்சைக்கோனார் தெய்வயானை அம்மாள் வாழ்ந்து வரக்கூடிய குடும்பத்தார்களுடைய இடத்துல ஆமா அட்டாதொட்ட நெய்ய ஆதாளி போட்டு அமையா அவர்களுடைய என்ன தலைமுறையிலே ஐயாவாகிய கும்பமாட சுவாமிக்கு நிலையத்தையும் போட்டு ஆமா கோயிலையும் கட்டி கும்பிட்டு வணங்கி வரார். கும்பிட்டு வணங்கி வரார்கள். அப்படி வணங்கி வரக்கூடிய நாளையில் என்னையா இந்த வேப்பங்குளம் நகரத்தில் வாழ்ந்து வரக்கூடிய பிச்சைக்கோனார் என்பவருக்கும் தெய்வயானை அம்மாளுக்கும் அந்த அம்மாவுக்கும் இந்த கும்பமாட சுவாமியுடைய அருளினாலே என்ன அங்கே நேர்ந்து நல்ல தவம் இருந்து நல்ல தவம் இருந்து நெய்யால விளக்கு கோவிலுக்கு சென்றல்ல கொடிய தவந்தான் இருந்து அருந்தவத்தின் பயனாக அருந்தவத்தின் பயனாக அழகு ஆண் குழந்தை வரக்கூடிய அழகு ஆண் குழந்தை அப்படி ஒன்று அல்ல இரண்டு அல்ல நான்கு அல்ல ஆண் குழந்தை அடுக்கடுக்க பிறக்குதையா. முதலாவது பிறந்த பிள்ளை அவர்தான் சுடலை முத்து கோணாரும் சுடலை முத்து கோணாருக்கு அடுத்தது ஒரு தம்பி அவர் சங்கலிங்க கோணாரும் சங்கமுத்தி கோணாரோட தம்பி கொம்பையா கோணாரும் கொம்பையா கோணாரோட தம்பி சுப்பையா கோணார் என்றும் அண்ணன் தம்பி நான்கு பேர்கள் அண்ணன் தம்பி நான்கு பேர்கள் அங்கே ஆதரவாய் வாழ்ந்துவார். அப்பேற்பட்ட கும்பமாட சுவாமியுடைய பரிபூர்ண அருளை பெற்று வாழ்ந்து வரக்கூடிய ஆமா இந்த பிச்சைக்கோனார் தெய்வயானை அம்மாளுக்கு நேர்ந்து தவமிருந்து நெய்யால் விளக்கரித்து கோவிலுக்கு சென்று கூடிய தவமெல்லாம் இருந்து ஆமா கடந்தவையிருந்து கும்பமாட சுவாமியுடைய அருளினாலே அடுக்கடுக்கால் 4 ஆண் குழந்தை அப்படி ஆண் குழந்தை பிறக்க பிள்ளைகளுக்கு பெயர் கொடுத்து நாளொரு மேனியும் பொழுதுவனமா வளர்த்து வரும் காலம் சரி சுடலை முத்து கோணார் என்றும் சங்கரலிங்க கோணார் என்றும் கொம்பையா கோணார் என்றும் சுப்பையா கோணார் என்றும் அண்ணன் தம்பி 4 பேர்கள் வாழ்ந்து வரக்கூடிய காலம் அப்படி வாழ்ந்து வேறும் நாளையில காரணங்கள் நடந்துதானா அண்ணன் தம்பி 4 பேரும் ஒரு தாய் பெற்ற பிள்ளைகள் தான் ஒற்றுமையாய் வாழ்ந்து வாழ்ந்து வரும் நாளையில அண்ணன் சொல்லை தம்பி கட்டு தம்பி சொல்லை அண்ணன் கட்டு ஒருவர் சொல்லை ஒருவர் கட்டு ஒருவர் சொல்லை ஒற்றுமையாய் வாழ்ந்து அப்படி வாழ்ந்து வரும் நாளையில பாலோடும் பவிஷோடும் பால் பாக்கியத்தோடாண்டு ஆண்டு வரும் நாளையில கும்பம் மாட சுவாமிதான் அவர்களுடைய குடும்பத்தில நமக்கு ஆளடிமை வேணும் என்று கொம்பையா கோணாரையும் அந்த சுப்பையா கோணாரையும் கும்பமாட ஆளடிமை பிடிக்க அடிமை கோமரங்கள் எடுக்க வாழ்ந்து வரும் நாளையில வாக்குறது சொன்னாரானால் சொன்ன வாக்கு பலிக்கும்
பலிக்கும் ஐயா மண்ணை அள்ளி கொடுத்தாலும் அது பொன்னாக மாறும் ஐயா எந்த கொம்பம் மாடன்கிறவையா நினைத்ததொரு காரியங்கள் அங்கே நிச்சயமா நடக்கும் ஐயா இப்படி வணங்கி வரும் வேளையில விஜயா கோனாருக்கும் யானை அம்மாளுக்கும் அந்த பகவானோட அருளா ஏ கும்பம் மாடங்குருவையா ஆடு இருக்கு மாடு இருக்கு அடுத்தமத்தை வீடு இருக்கு பொண்ணு இருக்கு பொருள் இருக்கு சொத்து இருக்கு அவடி வள்ளி இருக்கு மலை இருக்கு மண்டலங்கள் ரொம்ப உண்டு கொம்பமாடன்கிறவையால அவர்கள் சீரோடும் சிறப்போடும் செல்வ செழிப்போடு வாழ்ந்துவார் வாழ்ந்து வரும் நாளையில என்ன காரணங்கள் நடந்துதானா இந்த சுடலை முத்து கோனாரவர் அவருக்கு அடுத்த தம்பி சங்கரலிங்க கோனாரவர் தவமான தவம் இருந்து தவமான அருந்தவத்தால் பெற்ற மகன் அவடி தவமான தவம் இருந்து அருந்தவத்தால் பெற்ற பிள்ளை அதாவது கும்பமாடல் சுவாமியினுடைய பரிபூர்ண அருளை பெற்று வாழ்ந்து வரக்கூடிய குடும்பம் பிச்சைக்கோனார் தெய்வயானை அம்மாள் அருந்தவத்தால் பெற்ற பிள்ளைகள் 4 பேர்ல சரி கொம்பையா கோனாரை நுப்பையா கோனாரையா இல்ல கும்பமாட சுவாமி தனக்கு அடிமை கோவரமாக எடுத்துக்கொண்டார் எந்த காரியத்தை செய்தாலும் கும்பமாட சுவாமியுடைய வாசலுக்கு சென்று அவரை வணங்கி வழிபட்டுத்தான் சரி அவருடைய ஆசையுடன் தான் எந்த காரியத்தையும் செய்வது பழக்க வழக்கங்கள் அம்மா அப்படி கும்பமாட சுவாமியை வழிபட்டு வணங்கி வரும் காலத்தில் இந்த சங்கரலிங்க கோனார் அவர்கள் அந்தவத்தால் பெற்ற பிள்ளையாகிய வேலுக்கோனார் நாளொரு மேலையும் மேலும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து வரும் காலத்துல அவருக்கு வயதென்ன தெரியுமா 5 வயது முதல் அறியாத பாடங்கள் எல்லாம் படித்து வளர்ந்து வரும் காலத்தில் 21 வயதா இளவயசு பிராயமாக அப்படி இளவயசு பிராயத்தில் தாயும் தகப்பனுமா மனமறிய எண்ணினார்கள் நமது பிள்ளை வேலுக்கோனாருக்கு அவருக்கு கண்ணுள்ள மட்டும் போல மகனுக்கு கல்யாணத்தை முடிக்கணுமே மாலையிட்டு மனம் முடித்து மனம் முடிக்கணுமே நாமல் மனம் குளிர பார்க்கணுமே அவடி மாலையிட்டு மனம் முடித்து மனம் குளிர பார்க்க வேண்டும் சங்கரலிங்க கோனாரவர் அண்ணன் தொடரை முத்து கோனாரிடம் அண்ணா
தமையா தமையா என்ன நமது மகனாகிய வேலுக்கோனாருக்கு பருவ வயது வந்துடுது. நம்ம பிள்ளைக்கு 21 வயது இளவயது பிராயம். அம்மா அதனால சரி என்ன செய்யணும்? நம்ம பிள்ளைக்கு நம்ம கண்ணுள்ள போதே மகனுக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சு பார்க்கணும். ஒரு தாலி கட்டி பார்க்கணும் பிள்ளைக்கு. ஒரு பேரனோ பேத்தியோ ஆரம்பரே பார்க்கணுமே அம்மா ஜோலத்துக்கு அலையமா சொல்லுவா என்று சொல்லும் போது சரி மூத்த அண்ணனாகி துடலைமுத்து கோனார் பார்த்தார். எப்பா என் தம்பி இது சித்திரை மாசம். அம்மா இது சித்திரை மாசம். சித்திரை மாசம். இப்ப ஆனி மாசம். ஆனி மாசம். அப்ப கதையில அது சித்திரை மாசம் நடக்கு. ஆனி மாசம் சித்திரை மாதத்துல எப்பா எப்போ என் தம்பி கடைசி வெள்ளிக்கிழமை ஆமையா நம்ம ஐயாவாகிய கும்பமாட சுவாமியினுடைய வாசலுக்கு சென்று அவருக்கு அபிஷேகங்கள் எல்லாம் முடித்து தேங்காய் பழங்கள் உடைத்து வைத்து ஐயாவை வழிபட்டு ஐயாவிட நம்ம கேட்போம். ஐயா கும்பமாட சுவாமி என்ன உத்தரவு கொடுக்காருன்னு பார்த்துட்டு என்ன வழக்கை அதுக்கப்புறம் நாம என்ன செய்யமோ அதை செய்யலாம்ப்பா. என்ன மூத்தவராகிய சுடலை முத்து கோனார் சொல்ல உடனே ஆட்டும் என்று சம்மதித்து அந்த சித்திர மாதத்தில கடைசி வெள்ளிக்கிழமையில சுக்கிரவார விரதம் அந்த வெள்ளிக்கிழமை தன்னதியில தெய்வ யானை பெண் கொடியும் இந்த சுடலை முத்து கோனாருமா சங்கலிங்க கோனாருமா தம்பியானவர் தான் ஐயா சுப்பையா கோனாருமா 4 பேர்கள் ஒன்று கூடி கும்பமாடம் ஆதருக்கு கும்பையா கூடி அவர்கள் வாரார்கள். அவடி கூடி கலந்து வார நேரம் செப்பு கூடம் தான் எடுத்து ஐயனுக்கு 21 அபிஷேகம் அளவோடு செய்தார்கள். தீர்த்தம் கொண்டு தான் தெளித்து தீர்த்தத்தால் அபிஷேகம் செய்தல்லவோ ஐயப்பாலால் ஒரு அபிஷேகம் அவருக்கு பன்னீராலே மஞ்சளையால் தேனால் ஒரு திரவியத்தால் இளநீரால் 21
அதானி போடுதார். கற்பூர தூபம் காட்டும் போதே துள்ளி குதிச்சு வர கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரும் தெய்வம்னா ஐயா கொம்ப மாடம் தான். ஐயான்னு சொன்னா போதும் முன்ன வந்து நிற்பார். அப்பேற்பட்ட கும்பமாட சுவாமி அருளாகி ஆதானி போடுதார். யார் மேல? கொம்பையா கோனார் மேலையும் சுப்பையா கோனார் மேலையும் அருளாகி ரெண்டு பேரும் துள்ளி குதிக்க. தாயான தெய்வான அம்மா வணங்கி நிக்க. சரி, மூத்தவர் சுடலைமுத்து கோனாரும் சங்கரமூர்த்தி கோனாரும் கரமெடுத்து வணங்கி நிக்க. சுவாமி என் பிள்ளை வேலு கோனாருக்கு காலகாலத்தில் ஒரு கல்யாணத்தை முடிச்சு பார்க்கணும்னு நினைக்கும். குடும்பத்தோட ஆசைப்படுதான். எங்க குலத்தை காக்கும் தெய்வம் நீதானப்பா. ஐயா கும்பமாட சுவாமி நீதான் நல்ல அருள் கொடுக்கணும், எனக்கு வழி காட்டணும். உடனே கும்பமாட சுவாமி பார்த்தா, எப்பா என் பிள்ளைகளை நான் கலங்க விட்டுருவேனா? நான் இருக்க மட்டும் உங்களுக்கு ஒரு கவலை இருக்கக்கூடாது என்று கும்பமாட சுவாமி என்ன திருநீரை கையெடுத்து வாக்கு கொடுத்தார். என்ன கொடுக்காரு? கவலைப்படாதப்பா, உன் மகனுக்கு ஏத்த பொண்ணு, தகுந்த குடும்பம், நல்ல பெண்ணானவா எங்க இருக்கா தெரியுமா? எங்க இருக்கா தெரியுமா? எங்கய்யா? ஐயா வையகத்தில் வடுவூர்பட்டில் நகரத்தில் அளவோடு வாழ்ந்துவார் நாட்டாமை நயினார் கோனார். நயினார் கோனார் அருள்மலையில் நயினார் கோனார் மலையில் வாழ்ந்துவார் அப்பார்வதி. அப்படி நயினார் கோனார் அருள்மலையில் அவருடைய தங்கை தானே உடன்பிறந்த தங்கை அவள் பார்வதி பெண்ணவள். போனானவருக்கு தகுந்தது ஒரு பெண்டா நிறைந்திருக்கா புத்தவதி பெண்ணாரா. அவடி பூத்து அவள் நான் நிறைந்து புஷ்பவதி பெண்ணாகி வேறு போனாரவர்க்கு ஏற்றதொரு பெண்ணாக வடுவூர்பட்டி நகரத்தில் அளவோடு இருக்கார். பெண்ணதான் கேட்டையாரா? பெண்ணைய அழகோடு கொடுப்பார். என்று 1008 ஆடலிலும் அண்ணாவை கும்பமாட சுவாமி அவர் அருளாக்கு சொல்லுதார். என்ன சாமி? சரி, வடுவூர்பட்டி நகரத்துல வாழ்ந்துவாரா நாட்டாம நயினார் கோனார். அந்த நயினார் கோனார் கிளமேல் தெரு. சரி, 10,000 வரிகள் தான் நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. கிளமேல் தெரு. சரி சாமி. தெற்கு பார்த்த வாசல் வீடு. தெற்கு பார்த்த வாசல் வீடு. அங்க போய் நீ பெண்கள்கிட்ட யாரா கண்டிப்பா உனக்கு பெண்ணை தருவாங்க. கவலைப்படாத, போயிட்டு வாப்பா என்று இந்த கும்பமாட சுவாமி அருள் வாக்கு கொடுக்க அனைவேறு வணங்கி கும்பமாட சுவாமியுடைய வாசல்ல வழிபட்டு கும்பமாட சுவாமிக்குத்தான் பூஜையதை தான் முடித்து அளவோடு இருக்கும்போது சித்திரம் மாதந்தான மாதம் அது பறக்கட்டும் வைகாழி மாதத்தில வளர்விரை தேதியில நாள் பார்த்து திறங்குறித்து கேட்க போகணுமே என்று தெய்வ யானை அம்மாளுமா அவருடைய குடும்பத்தார்கள் கலந்து கூடி பேசி எல்லோ அவடி நல்லதொரு நாளையில பெண் கேட்க வேணும் என்று யாரெல்லாம் வாராரானா தெய்வ
வந்தால் பற்ற மக பெரிய நாட்டியாரம்மாளும் சங்கரமூர்த்தி கோணாரவர் அருள வத்தா பற்ற மக சின்ன நல்ல நாட்டியாரும் மாமமாரும் மைத்துனரும் உற்றார்கள் உறவினர்கள் எங்கு வருவாரா கும்பவாடன வணங்கியல்லோ வைகாழி மாதத்துல பெண்பாக்க வாரார்கள் மூண்டு வண்டி கட்டியல்லோ அதுல குணமோடு தானமர்ந்து கும்பவாடனையும் தான் வணங்கி இந்த வேப்பங்குளம் நகரம் விட்டு வேப்பங்குளம் ஐயா விருப்பமோடு வாரார்கள். ஓட், ஓட். ஆகே வேப்பங்குளம் நகரம் விட்டு இளவல துண்டு வழியாக அளவோடு பாத ஊடி கள்ளிக்குளம் வீணங்குளம் மீனங்குளம் தான் கடந்து காடு வெட்டி பாத ஊடி கூட்டு வண்டி கூட்டியல்லோ வாரார்கள் பெண் பார்க்க சீமை எல்லாம் பெயர் விளங்கோ நம்ம திங்கி உளம்பாதை கூடி வடக்கு முகமாகத்தான் திரும்பி வையகத்தில் யாதி வெட்டு வையகத்தில் யாதி வெட்டு பட்டியல வையகத்தில் யாதி வெட்டு வடுகரமட்டி நகரத்தில் தெய்வ யானை அம்மாடும் அளவோடு வந்தல்லவோ பெரிய நல்ல நாட்டியாரோ சின்ன நாட்டியாரோ உண்டு மாமன்மார்கள் மைத்துனம்மார் உற்றார்கள் உறவினர்கள் அனைவர்களும் உண்டு அங்கு வந்து கேட்பாராக கிளவேலு தருவதில பார்த்த வாசல் வீடு யாரு வீடு என்று வார்த்த விசாரிக்கும் வேளையில கொடுவர்பட்டி நகரத்தூர நாட்டாமைக்காரர் அவர் வீடு எங்கு இருக்குதையா என்று விசாரிக்கும் வேளையில அளவோடு காட்டுகிறார் நயினார் கோனார் வீடலில நயினார் கோனார் வாடலில ஊரிலே வந்து நாட்டாமைக்காரர் வீடு எங்கன்னு கேட்கும் போது நாட்டாமைக்காரன் வீடு தெரியாம இருக்குமா தெரியாம இருக்குமா பச்சை பிள்ளை கூட தெரியும் முத விளாசம் இதுதான் ஊருக்குள்ள பெரிய ஆள் வீடு யாருக்கும் தெரியாம இருக்குமா ஐயா முத விளாசம் யாரு கேட்டாலும் சொல்லிடுவாங்க ஆக ஐயா நாட்டாமக்காரர் வீட்டை கேட்கல என்ன விவரம் எதுக்கு கேட்க சில பேர் அறிவாளியா இருந்தாங்கன்னா ஒரு ஆளை கேட்கும் போதே இவர் எதுக்கு கேட்கா ஏன் கேட்காமனு விசாரிப்பாங்க முத கேட்பாங்க அறிவாளி போய் கேட்பாங்க ஆமா ஆமா ஒரு காவல்துறை அதிகாரி வந்தாருன்னு சொன்னா ஐயா நம்ம ராமச்சந்திர வீடு எங்கப்பா இருக்குமா அப்படின்னு கேட்டாங்கன்னு சொன்னா கொஞ்சம் அறிவாளியா இருந்தாலும் ஐயா அவரை தேடுதல என்ன விவரம் என்ன காரணம் என்ன காரணம் என்ன விஷயம் எதுக்காக அவரை கேட்கன்னு கேட்பாங்க அவரு தேட வேண்டிய விவரம் இல்ல அப்படி ஒரு மாதிரி அவன் எதுவும் தவறு செஞ்சிருந்தா அப்படின்னு தெரிஞ்சிருந்தா பேசிக்கிட்டு இருக்கும் போதே பக்கத்துல ஒரு ஆள் விட்டு இந்த மாதிரி ஆள் வந்திருக்கு அவனை எங்கேயாவது போக சொல்ற ஐயா அப்படின்னு அறிவாளியா இருந்தா நவுஜா காப்பாத்தி விட்டுருவான் ஆளை மறைச்சிருவாங்க ஒரு மாதிரி பட்டவனா இருந்தா ஐயா ராமச்சந்திர விட அங்க வாங்க நானே கொண்டு போய் காட்டுவோம்னு கொண்டு போய் எங்க அப்பா முதலுக்குள்ள இல்லைன்னு கொண்டு போய் விட்டுருவோம் இருக்கும் இல்ல நாட்டாமக்காரர் வீட்டை தேடும் போது வந்தவங்க பார்த்தாங்க ஐயா எங்க நாட்டாமக்காரர் ஊர்லயே பெருமுள்ளி அவர் வாய்ப்பு வசதி உள்ள ஆளு அவரை தேடல என்ன விவரம் அவர் வீட்டை கேட்கல என்ன விவரம் பெரும் கூட்டமா வந்திருக்கல என்ன ஐயான்னா வேற ஒண்ணு இல்ல சாமி பயப்படாங்க என் மகன் வேலுக்கோனாருக்கு சரி
வேலு கோனாருக்கு பெண் பார்க்க வந்திருக்கோம். ஆமா. விசாரிச்சதுல இந்த வடூர்பட்டி நகரத்துல நாட்டாமக்காரன் ஐனார் கோனார் வீட்டுல ஒரு பெண் இருக்குன்னு கேள்விப்பட்டோம். அதனால அவர் அப்படியா அப்பமுன வாங்கண்ணா அப்பேற்பட்ட நாட்டாமைக்காரர் வீட்டை கொண்டு காமிக்க கும்பமாட சாமி சொன்னதுக்கும் அந்த தெருவுக்கும் ஒண்ணு போல இருக்கு. கிளமேல் தெரு தெற்கு பார்த்த வீடு வாசல்ல கரெக்டா கொண்டு போய் நிப்பாட்டாங்க. அப்படி வாசல் முன்னால வந்து நின்று இருக்கும் போது ஐயா நாட்டாமக்காரன் சத்தம் கொடுக்க வீட்டுக்குள்ள இருந்து வந்தார் நயினார் கோனார். இவங்களை கண்ட போது ஐயா ஐயாவே ஊரவர எந்த ஊரு எந்த நாடு எங்கிருந்து இங்கே வந்தீர் உங்க ஊரு மன்ன பேரும் மன்ன நீங்க வந்ததொரு விவரம் மன்ன வந்ததோர் விவரம் அல்ல வந்ததோர் ஆயிரந்து சொல்லிடுங்க ஆயிரந்து சொல்லிடுங்க. நாட்டாமைக்காரன் நயினார் கோனார் விசாரிக்கும் போது ஐயா ஆமா நாங்க பிறந்தது வேப்பங்குளம். சரி. வேப்பங்குள நகரத்துல வாழ்ந்து வரக்கூடிய பிச்சை கோனார் தெய்வ யானை அம்மா. நாங்க பெற்ற பிள்ளைகள் 4 பேர்கள். சரி. சுடலைமுத்து கோனார், சங்கரமூர்த்தி கோனார், கொம்பையா கோனார், சுப்பையா கோனார் என்று 4 பிள்ளைகள். அம்மா எங்களுக்கு ஆண் பிள்ளை. அதுல 2வது மகனாகி சங்கரமூர்த்தி கோனார் மகன் வேலு கோனாருக்கு சரி கல்யாணம் முடித்து சம்மதிக்கும் போது ஊர்ல அம்மன் கோயில் ஆமா ஆமா அது அப்பேற்பட்ட சங்கரமூர்த்தி கோனாருக்கு அவர் மகனாகிய வேலு கோனாருக்கு பெண் பார்த்து தேடி அலைஞ்சு வார. அப்படி வரும்போது உங்க வீட்டுல பெண்ணு இருக்கதா ஒரு துப்பு தொலைக்குச்சு அப்படின்னு முதல்ல சாமி சொன்னதா சொல்லல. அப்படின்னு விசாரிக்கும் போது பார்த்தார்கள் இவர்களுடைய பேச்சு திறமையும் ஆட்களுடைய தோரணையும் கண்டு ஏற்கனவே அங்கே நாட்டாம நயினார் கோனார் தங்கச்சி பார்வதிக்கு அவளும் பூத்து ரகுவாகி புஷ்பவதி பெண்ணா இருக்கிறாள். அவளுக்கும் மாப்பிள்ளை தேடி கொண்டிருக்கிறார்கள். இவரும் பெண் பார்க்க போயிருக்கிறாங்க. கரெக்டா 2 பேர் மனமும் சம்மதம் ஆயிட்டு இருமணம் சம்மதம் ஆயிட்டு பார்த்தார். இல்ல நாட்டாமை நயினார் கோனார் என்ன வீட்டுக்குள்ள அழைத்தார். வந்தவர்களுக்கு வேண்டிய அந்த உபசரிப்புகள் எல்லாம் செய்து ஆக பேழி கொண்டிருக்கும் போது என்னையா பார்த்தார். ஐயா இந்த பெண்ணை பார்க்கணும் என்ன சரி பெண் பார்க்கணுமான பெண்ணை அலங்கரிச்சு காப்பி எல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஆமா நமக்கெல்லாம் அப்படிதான் நடந்துச்சு. அப்படியா? ஆமா அதே சொல்லலாமா? ஆக ஆக பெண்ணை அலங்காரம் செய்து நகை ஆடைவரங்கள் எல்லாம் அணிவித்து பெண்ணை அழைத்து வாரார்கள். சரி இந்த தெய்வ யானை அம்மா பார்த்தா என்ன பார்வதியை கண்டதும் அவளுக்கு சந்தோஷம். ஆக நம்ம பேர பிள்ளைக்கு ஏற்ற பேத்திவாதான் இந்த பொண்ணுதான். யாரு சொல்லுதா? தெய்வானம்மா தெய்வ யானை அம்மா. சரி அப்படின்னா சரி ஆக பார்த்த உடனே அனைவர்களுக்கும் பெண்ணு பிடிச்சு போச்சு. நல்லா பிடிச்சு போச்சு. அதை போல நாட்டாமை நயினார் கோனாருக்கும் இவருடைய குடும்பத்தார்கள் இவர்களை கண்டு அவருக்கும் மனம் ஒத்து போச்சு. இருமணமும் சேர்ந்தா அது ஒரு மனம் திருமணம் தானே. திருமணம் ஆக 2 பேரும் சம்மதிக்க இந்த நாட்டாமை நயினார் கோனார் பார்த்தார். ஐயா அப்படியான ஜாதகத்தை பொருத்தம் பார்ப்போம் என்னார். ஜாதகமா அப்படி நாட்டாமை நயினார் கோனார் சொல்ல இந்த பிச்சை கோனார் தெய்வ யானை அம்மா சுடலைமுத்து கோனார் அம்மையா சங்கரமூர்த்தி கோனார் அம்மா இந்த கும்பையா கோனார் சுப்பையா கோனார் அம்மா அனைவர்கள் ஒன்று கூடி ஐயா ஐயாவே கோனாரே நாட்டாமை நயினார் கோனார் எங்களோட வார்த்தைகளோ பொருத்தம் அது பார்க்க வேண்டாம். நாங்க வழிபட்டு வணங்கி வரோம். 1008 மாடலிலோ ஐயா
வாக்கின்படி நாங்க பெண் பார்க்க வந்தோம் ஐயா. சுவாமி அது சொன்னதா பொருத்தம் அது இருக்கும் ஐயா. அதனால் பொருத்தம் பார்க்க வேணாம் என்று குடும்பத்தார்கள் சொன்ன போது வேப்பங்குளம் நகரத்தில கும்பமாடல் இருக்கார் என்று ஐயா நீங்கள் எல்லாம் சொல்வதால் உங்க வேப்பங்குளம் ஊருக்குள்ள அம்மனோட ஆலயம்தான் உங்களுக்கு கிடையாது என்று நயினார் கோனார் கேட்கும் போது வேப்பங்குளம் ஊரதில எங்களுக்கு ஒரே ஒரு தெய்வம் தான் இந்த குடும்பத்தை வாழ வைக்கும். இந்த கும்ப மாடல் இருக்காரு மத்த அம்மனோட ஆலயம் தான் எங்க ஊருக்குள்ள கிடையாதையா என்று அனைவரும் சொன்ன போது நாட்டாமை நைனா கோனார் சொல்லுவார். அப்படியானால் எங்களோட ஊரதில அழகோடு கொலு இருக்கும். உச்சினி மாகாணி தாயாரம் மாரியம்மா அக்காரங்க இரண்டு பேரும் அழகோடு கொலு இருக்கா. பிள்ளைகளுக்கு கல்யாணத்தை தான் முடித்து கல்யாணம் முடித்த கையோடு இந்த அட்டமகா காளியத்தான் உங்க ஊருக்குள்ள நிலையம் போட்டு நீங்க கும்பிட்டு வணங்கிடலாம் என்று கூடி கலந்து பேசியல்லோ. அப்பேற்பட்ட நாட்டாமை நயினார் கோனார் சொன்னார். எங்க ஊரே வாழ வைக்கும் தாய் உச்சி மகாளி மாரியம்மா அட்டதாளி அம்மாள் இருக்கா. உங்க ஊருக்குள்ள கொம்பமாட சுவாமி மட்டும் இருக்காருன்னு சொல்வதனால அம்மா பிள்ளை மட்டும் தனியா இருக்கக்கூடாது. ஒரு தாய் வேணும். ஒரு தாய் வேணும். நிச்சயம். அதனால எங்க ஊர்ல இருக்கக்கூடிய உச்சிரி மாகாளி மாரியம்மாள அம்மாளை பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிஞ்ச பிறகு அம்பாளை கொண்டு வந்து உங்க ஊர்ல நிலையம் போட்டு நம்ம கும்பிட்டு வணங்கலாம் என்று கூடி கலந்து பேசி இந்த கல்யாணம் சரி முகூர்த்தம் குறிக்கணுமே. குறிக்க வேண்டும். பொருத்தம் பார்க்க வேண்டாம், முகூர்த்தத்தை குறிக்கணுமே. குறிக்கணும்ல. அதனால என்ன ஒரு வள்ளுவரை வரவழைத்து முகூர்த்த பட்டோலை குறித்தார். எழுதுகிறார். எந்த மாதம் கல்யாணம்? எந்த மாதம் ஐயா? வைகாசி மாதத்தில வளர்பிறை மாதத்தில 21ஆம் தேதியில 21ஆம் திங்கட்கிழமையானதுதான். அவடி 21ஆம் தேதியில திங்கட்கிழமை தன்னதியில அதிகாலை வேளையில பிரம்ம நல்ல முகூர்த்தத்தில திரு கல்யாணம் என்று சொல்லி முகூர்த்தப்பட்டோலை தான் குறிக்க நாட்டாமை நயினார் கோனார் கல்யாணத்தை மாப்பிள்ளை வீட்டிலே கல்யாணத்தை வைத்துக் கொள்ளலாம் என்று கலந்து கூடி பேசினார்கள். கலந்து கூடி அப்படி நாட்டாமை நயினார் கோனாரும் இந்த சங்கரமூர்த்தி கோனார் மகனாகிய வேலு கோனாருக்கும் வைகாசி மாதம் 21ஆம் தேதி வளர்பிறை நட்சத்திரத்துல திங்கட்கிழமை கல்யாணம் என்று முகூர்த்த பட்டோலை குறித்து அங்கிருந்து அனைவர்களும் சாப்பாடு போஜனங்கள் எல்லாம் முடித்துக் கொண்டு அப்படி அங்கிருந்து பயணம் வடுவர்பட்டி நகரம் விட்டு அழகோடு வாரார்கள் சிங்கிகோளம் நகர்களிடம் அந்த காடு வட்டி பாதை ஓடி நீலவன் கோலம் கள்ளி கோலம் இடமர
பெற்ற மகன் ஐயா வேறு போனார் என்பவர் திரு கல்யாணம் என்று சொல்லி மாமன்மார்கள் மைத்துனர்கள் உற்றார்கள் உறவினர்கள் ஐயா சொக்காரர் சொந்தக்காரர் அனைவர்களுக்கும் செல்லல்லவோ திரு கல்யாணம் என்று சொல்லி வெற்றிலை பார்த்து வைத்து தான் அழைத்திருக்கும் வேளையில வைகாசி மாதத்தீர வேப்பங்குளம் நகரத்தையே பந்தலது அலங்கரித்தார் திரு கல்யாணம் என்று சொல்லி அந்த கொட்டகை பந்தலிட்டு குளக்குகளும் வள்ளி மரம் கொண்டு வந்து கொண்டு வந்து வாசலெல்லாம் அலங்கரித்தார் பாப்பு மரம் கொண்டு வந்து பக்கமெல்லாம் அலங்கரித்தார் கொண்டு வந்து பந்தல் இருபுறமோ அலங்கரித்தார்கள் தென்னை மரம் கொண்டு வந்து தெருக்கள் எல்லாம் வந்தரித்தார் மாணிக்கத்தார் மனவரையோ மணமேடை அலங்கரித்தார் மாணிக்கத்தார் மணமேடையோ அப்பேற்பட்ட வேப்பங்குளம் ஊரே கல்யாண கோலமா இருக்கு. ஜெகஜோதியா இருக்கு. சங்கரமூர்த்தி கோனார் மகனாகிய வேலுக்கோனாருக்கு கல்யாணம் உண்டு. அம்மா பாக்கு வைத்து அழைக்க உற்றார்கள் உறவினர்கள் மாமன் மைத்தனமார்கள் எல்லாம் 8 நாளைக்கு முன்னாலே வந்தாச்சு. சொந்த பந்த ஜனங்கள் எல்லாம் வந்தாச்சு. அந்த காலத்துல அப்படித்தானே. ஆமா, ஒரே திரண்டு நிக்கி. இப்போ கல்யாணத்து அன்னைக்கு காலையில வர ஆமா மத்தியானம் ஊரை பார்க்க கிளம்ப. இப்போ ஆமா அப்ப 8 நாள் 10 நாளைக்கு முன்னாடி வந்துருவாங்க. அப்படி வந்து கொண்டு வந்து நெல்லை குத்தி அரிசி எடுத்து ஆமா சாப்பிட்டு ஆமா ஒண்ணா இருந்து போன கதை வந்த கதையெல்லாம் பேசி சொந்தக்கார அந்த காலத்துல அவ்வளவு ஒற்றுமையா இருந்தாங்க. ஆமா அதை போல இல்ல வேலுக்கோனாருக்கு கல்யாணம் சொல்லி 8 நாளைக்கு முன்னாலே சொக்காரன் ஜோக்காரர் அத்தனை பேர் வந்தாச்சு. ஆமா எல்லாரும் வந்தாச்சு. தேதி எத்தனை 20. ஆமா 20. விடிஞ்சா 21 கல்யாணம். திங்கக்கிழமை. திங்கட்கிழமை. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. ஆக ஞாயிற்றுக்கிழமை பெண்ணிழைக்க வேணுமே என்று வேண்டும் என்று ஆக யாரெல்லாம் அனுப்பலாம்னு சரி தெய்வயான அம்மா பார்த்தா ஆலோசனை நம்ம வீட்டுக்கு பெரிய ஆள் வீட்டுல இருக்கணும். ஆமா இந்த பிச்சைக்கோனாரும் தெய்வயான அம்மாலும் வீட்டுல இருந்து இந்த மூத்த மகனாகிய சுடலைமுத்து கோனார் பெற்ற மகருக்கால பெரிய நாச்சியார் பெரிய நாச்சி அம்மா அவளையும் சங்கரமூர்த்தி கோனார் மகள் சின்ன நாச்சியாரை அழைத்து அதோடு என்ன அந்த இளைய மகன் 2 பேர் இருக்காங்களே. யாரு ஐயா? கொம்பமாட சுவாமி கோமரம். சரி கொம்பையா கோனாரு சுப்பையா கோனாரு அழைச்சாரு. எப்பா ஐயா நீங்களாம் போய் ஆமா பொண்ணு அழைச்சிட்டு வாங்க, பொண்ணு அழைத்து வாங்க என்று சொல்ல ஆட்டு வந்து சம்மதித்து ஆமா என்ன செய்தார்கள் தெரியுமா? என்னையா? 1008 நல்ல மாடலிலோ அண்ணாவி கொம்பம் மாடலுட வாசலுக்கு அப்படி குடும்பத்தார்கள் எல்லாம் ஒன்று கூடி அழகோடு ஐயன் வாசல் வந்து தேங்காய் பழங்கள் எல்லாம் உடைத்து வைத்து ஐயாவே கொம்பம்மாடா நாங்க பெண்ண அடைக்க போறோம் ஐயா என்று
ஐயாவார கும்பமாட மனமதியில எண்ணுதாரே பிள்ளைகளுக்கு காவலாக நாம பின்தொடர்ந்து போக வேண்டும். பக்கம் ஒரு துணையாக பாதுகாப்பா இருக்க வேண்டும் என்று சொல்லி கும்பமாட வண்டி கூட்டி எல்லோ இவர்கள் பெண்ணழைக்க போற நேரம் பின்தொடர்ந்து வாராரு. கச்சை நல்ல வரிஞ்சி ஒட்டி கச்சை நல்ல அறிந்து ஊட்டி கருத்த கச்ச சுங்கரி எங்க ஐயாவார கும்பமாட ஆலப்பந்தம் ஒரு கையில அவருக்கு அடுக்கு தடி மறுகையில் காலப்பந்தம் கையில கையருவா மறுகையில வீச்சருவா ஒரு கையில அவருக்கு வெட்டருவா மறுகையில கொண்டந்தடி கைபிடித்து புகழ்வரிய கும்பமாட கச்சை வரிஞ்சி ஒட்டி கருத்த கச்சை சுங்கரிட்டு அங்கிகளங்குள்ளா அவையில் ஒரு சல்லடமா சல்லடத்த மாட்டியல்லோ தானே வார கும்பமா வண்டி மாடு முன்னடக்க வண்டி மாடு நடக்க கும்பமாடம் பிள்ளை அவடி வண்டி மாடு வார நேரம் வருகையுள்ள கும்பமாட தொடர்ந்து வாரா முன்னு வாரா வண்டி மாடு முன்னடக்க வருகையுள்ள கும்பமாட தொடர்ந்து வாராரு முன்னும் பொண்ணு வழி நடந்து எங்கு வருவாரா இந்த வேப்பங்கூடல் நகர விட்டு இடவர தொண்டு வழியா நகர விட்டு பள்ளிக்கூடம் மீனவங்கோடம் அழகோடு பாதை ஓடி காடு வெட்டி நகர் கடந்து காடு வெட்டி கடந்து திங்கி கூடம் பாதையாக அவடி வண்டி மாடு வருவதை கூட்டு வண்டி வாரவோது கூட வர கும்பமாட வண்டி மாடு வாரவோது வார கும்பமாட சிங்கி குடம் தான் கொடந்து வடுகரப்பட்டி நகரத்துல உச்சீரி மாகாளி உச்சீரி மாகாளி தாயாரம் மாரியம்மா அப்பேற்பட்ட தாயவேடம் ஒருவருக்கும் வாசல் முன்னால் ஐயாவாய கும்பமாட அம்மா வாசலுக்கு முன்னால நிக்காது. இவங்க பெண்ணடைக்க போயாச்சு. ஆமா வீட்டுக்கு போயாச்சு. தாயாருடைய வாசலுக்கு முன்னால கும்பமாட ஆமா நிக்கும் போது உள்ள இருந்தாலே உச்சிலி மகாளி என் தாயார மாரியம்மா மாரியம்மா அவ ஏற எடுத்து பாக்காட உச்சி மகாளி மாரியம்மா மாரியம்மா நம்மளோட வாசலில ஆனப்பந்தத்தை கைபிடித்து அடுக்கு தடி கையிலே வைத்து கொம்பு ரெண்டும் தெரியுதையா யாருந்துதான் தெரியலைய என்று உச்சி மகாளி தாயே மாரியம்மா வாசலில் வந்து பார்க்காட அவடி யாரெடுத்து பார்க்கும்போது அவருக்கு கொம்பு ரெண்டும் விளக்கரிய விளக்கரியா போட்டி ஆங்க ஆற நல்ல சொருவத்தோடு ஆயிரத்தட்டு மாடலிலும் அண்ணாவை கும்பமாட நிற்க கண்டா இப்பேற்பட்ட பிள்ளையத்தான் இதுவரைக்கும் நாம் பார்க்கறையா என்று உச்சி மகாளி தாய்
பார்க்கும்போது மனவதிலை எண்ணுதா இப்பேற்பட்ட தாயாளும் நம்ம ஊருக்குள்ள இருந்தாலும் நம்மளுக்கும் பெருமைதான் என்று கும்பமாட எண்ணம் கொண்டு நம்ம தன்னந்தனிமையாக அல்லவா இருக்கும். ஒத்தையாக இருக்கமே. இந்த உச்சினி மாகாளி மாரியம்மா திருமுகத்தை கண்ட உடனே தாயை கண்டார சுருவத்தோடு நின்ன கொம்ப மாடன் சுருவத்தை மறைக்க தாயாருக்கு கட்டுப்பட்டு நிக்கார் கொம்ப மாடன் நிக்கணும்ல. இந்த உச்சினி மாகாளி மாரியம்மா அம்மா எப்பா என்ன என் மகனே என்ன அம்மா வாசல்ல வந்து நிக்க என்னப்பா விவரம்? என்ன விவரம்? என் தாயே உச்சினி மாகாளி மாரியம்மா நானோ வெப்பங்கூடம் ஊரதில் பொதுவாக இருப்பவன் தான் 1008 மாடலிலும் அதிகாரி கும்பம்மா என்னுடைய பிள்ளைகள் நல்ல ஊரதில வடுகரப்பட்டின் நகரத்தில் நாட்டாமை நயினார் போனா அவருடைய தங்கையத்தான் வெள்ளடைக்க வந்திருக்கா. என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் பாதுகாப்பா வந்தேனம்மா என்று சொல்லி கும்பம்மான விவரம் எல்லாம் சொல்லும் போது உன்னை போல தாயவளும் உன்னை போல தாயையா ஊரதில தனித்து நான் இருக்கேன். நீ என்னோடு வருவையான எந்தனோட ஊரதில உனக்கு ஈதான ஊரை நிறைய மது போடுவார். என்னுடைய ஊருக்குத்தான் நீ அழகோடு வருவையா. உந்தனுக்கு முதல் பூசை உந்தனுக்கு எந்தனுக்கு பின்பு பூசை. அழைக்கும் போது உச்சினி மாகாளி தாயார மாரியம்மா என் மகனை கும்பமாடா இவங்க பெண் பார்க்க வரும்போதே பேசிட்டாங்கப்பா. ஆமா மகனே பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிச்ச கையோட ஆமா ஊருக்கு ஆமா என்னை கொண்டு வருவதா அப்பவே பேசி முடிச்சிட்டாங்க. பேசிட்டாங்கப்பா. என் மகனே கும்பமாடா கவலைப்படாத. இப்ப பெண் அழைச்சு போகும்போது ஆமா நம்ம எல்லாரும் ஒண்ணு போல போயிடலாம்ப்பா. தாயும் பிள்ளையும் எல்லாம் ஒண்ணு போல போகலாம். நீ இனிமேல் தனித்திருக்க வேண்டிய அவசியம் இல்ல. இல்ல நான் தாய் நாங்க இருக்கோம். 2 பேரும் இருக்கோம். உச்சினி மாகாளியும் மாரியம்மாளும் ஆமா கும்பமாட சுவாமி அப்படி இருக்கும் போது இந்த வடுவரப்பட்டி நாட்டாம நயினார் கோனார் தங்கையான இந்த பார்வதியாமன் கோடிய அழகோடு ஒன்று கூடி அலங்காரம் செய்தல்லவோ ஆடு போஜனங்கள் நான் முடித்து வண்டி கட்டி எல்லோ பெண்ணடைத்து வாரார்கள். அப்படி வடகரப்பட்டி நகரத்தில உச்சினி மாகாளி
நகர் கடந்து அவர்கள் பெண்ணை அழைத்து அவடி பெண்ணை அழைத்து வாரபோது எந்த வழியாக வருவாரானா வடகரப்பட்டி நகரம் விட்டு ஐயா நகரம் விட்டு நம்ம சிங்கி ஐயா காடு வெட்டி நல்ல நகர் கடந்து வாரார்கள் ஒன்று கோடி பெண்ணழைத்து வார நேரம் உச்சீரி மகாளி தாயாரம் மாரியம்மா ஐயா வார கொம்பம்மாட ஐயா முன்னே 7 போதங்கள் அவளுக்கு பின்னாலே அது போதப்படை சூழ்ந்து வர உச்சிரி மகாளி தாயாரம் மாரியம்மா ஐயாவார கொம்பமாட அப்படி பூதப்பட சொல்ண்டு வர புறப்பட்டு வாரா வாழ வேடிக்கை தான் முழங்க தவறு முரசு கொட்டி வர தாளம் போட்டு வர நட்டுவர்கள் வட்டமிட தாதியர்கள் நடனமாட தாயை உச்சிரி மகாளி அம்மையானம் மாரியம்மா தலைமகன் தான் கும்பமாட தாயாரும் மகனுமாக தாயும் நல்ல வாராரை பின்தொடர்ந்து சாமி வந்தா அவடி பின்தொடர்ந்து வாரனே காடு கட்டி நகர் கடன் மீனவன் குளம் பாத கோடி ஐயா கள்ளி குளம் வழியா இடமர தொண்டு வலியா இந்த வண்டி மாடு வாரனே ஆயிரம் கண்ணுடையா அகிலாண்ட ஈஸ்வரி ஊரு ஓட்டும் உத்தமி உலகம் தான் தங்கையா எம்மா உச்சீரி மகாளி தாயாரம் மாரியம்மா தலைமகன் தான் கொம்பமாட எண்ணுதார மனவலி அவன் நான்கில் ஏறி போகணுவேன் வானுவாமலை பெருமாளையும் நாச்சியார் அம்மனையும் வணங்கணும் என்று உச்சி மகாளி மாரியம்மா மகன் கும்பமாடன அழைத்துக் கொண்டு அங்கிருந்து பயணமா நான்கு நேரி நாடு வந்து கதமதியில தீர்த்தமாடி வானவர பெருமாளையும் வானமலையும் நாச்சியார் அம்மனையும் வணங்குகிறாரே அவடி அடிதொழுது சேர்வழி உச்சீரி மகாளி தாயாரம் மாரியம் மாட சுவாமி வணங்கியல்லோ அந்த 7 கோடி வரத்த வாங்கி தீராத தீவினைய திருநீரால் தீர்க்க வரும் மாறாத நோய் வினைய மஞ்சனையால் மாட்ட
வரத்த வாங்கி உச்சியிலி மாதாளி மாரியம்மா மாடசாமி வாரா நான்கு ஏறி நல்ல தளமும் விட்டு தாயாரும் மகனுமாக வாரார்கள் அவடி பெரும்பத்து பாதவோடு வீராங்கோட நகர்கடன் தூரங்கோடி பாதவோடு வாராள தாயவள தலைமகனும் ஒன்று ஆடி பாடி விளையாடி அவடி விளையாடி ஏ தாயும் மகனுமா வாரா ஏ ஓடியா ஏ ஆயிரத்தெட்டு மாடலிலோ ஐய மாடலிலோ ஏ ஐயாவான கும்ப ஓடியா 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 ஆய் ஏ கும்பவாடா படி தாய நல்ல மகனுமாக ஏ ஆடி பாடி விளையாடி ஏ அழகோடு வாரார்கள் தாயாரும் முன்னட ஏ தலைவன் தான் கொம்பம்மா பின்தொடர்ந்து வாரா ஏ உச்சியிலி மாதா என் தேவியான மாரியம்மா ஐயாவான கொம்பம்மா நம்ம வேப்பமரம் அருகால் விட்டு ஊருக்குள்ள வாரலே பெண் அழைத்த வந்த வண்டி கூட்டு வண்டியும் வருகுதையா வந்தது ஒரு சனங்களெல்லாம் பெண்ண ஆராத்தி எடுக்கார அரண்மனைக்குள் அழைக்கார ஐயா பொழுது அதுதான் விடியுதையா வளர்விற நட்சத்திரம் வைகாசி மாதந்தானே ஏ 21ஆம் தேதியில திங்கட்கிழமை ஆனதுதான் பொழுது அது விடிந்த நேரம் பிரம்ம நல்ல முகூர்த்தந்தானே அப்பேற்பட்ட பிரம்ம முகூர்த்தம் மறுநாள் தினத்திலே பெண்ணையும் மாப்பிளையும் அலங்காரம் செய்து மாப்பிளையை கொண்டு வந்து மணவேறையில் அமர வைத்து தோழிமார்கள் புடைசூழ பெண்ணை அலங்காரம் செய்து அழைத்து வருகிறார்கள். இந்த வேலுக்கோளாரானவர் கும்பமாட சுவாமியை வணங்கி கையெடுத்து வணங்கி இந்த குறித்த முகூர்த்தத்திலே திருமாங்கல்யத்தை சூட்ட வேண்டுமே என்று அந்த செப்பு குடத்திலே இருக்கும் திருமாங்கல்யத்தை கையிலெடுத்து ஐயா அரகரனே அரணை என்று அரணை என்று அந்த அரே திருமாங்கல்யோ வழி நல்லோ அழிவனை என்று போட்டுரா
சுவாமி மாறும் கொழுந்தி மாறும் கொழுந்திமார்களோ மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் தான் பால் பழங்களது கொடுப்பாரா கொடுப்பாளா வந்த வந்த சனங்களெல்லாம் நீங்க ஆண் பெறுவீர் பெண் பெறுவீர் உங்க குளங்கள் எல்லாம் தலைத்திடுமே என்று ஆசீர்வாதம் செய்தல்லவோ சாப்பாடு போஜனம் தான் முடித்து அவரவர்கள் இல்லத்திற்கு சென்ற நேரம் என்ன என்ன நடந்துதானா நடந்துதானா அது நேர படி கணவனும் மனைவியுமா மாலையிட்டு மணமடித்து மன்னவர்கள் தேவியுமா வாழ்ந்து வருகிறார்கள் ஆமா அப்படி வாழ்ந்து வரக்கூடிய காலத்தில் என்ன இந்த உச்சி மகாளி மாரியம்மா வந்த புதுமை இந்த ஊர் அறியணுமே அறிய வேண்டும் தெரிய வேண்டும் அல்லவா ஆதடிமை பிடிக்கணும் அடிமை கோமரம் எடுக்கணுமே என்று ஆமா இந்த உச்சினி மகாளி மாரியம்மாளும் மனதில் நினைக்கும் போது என்ன இந்த பிச்சைக்கோனார் மகள் மனைவியாகிய தெய்வயான அம்மா தெய்வயான அம்மா அம்மா மேட யார் வரா அம்மா அம்மா இந்த உச்சினி மகாளி மகாளி தேவியான மாரியம்மா மாரியம்மா அருளாகி வருவாளா வருவாளா ஆதாளி சத்தம் போடுவாளா ஓடுவாளா போடுவாளா அசக்காளியர்கள் ஒன்று ஓடி போடுவாளா அப்போ வணங்கி நிற்கார்கள் மக்கள் எல்லாம் மக்கள் எல்லாம் இந்த தெய்வ யானை அம்மா மேல அம்பாள் வந்து அருளாகி ஆதாளி ஓடும் போது ஆமா இந்த சுடலை முத்து கோனார் சங்கரமூர்த்தி கோனார் கும்பையா கோனார் சுப்பையா கோனார் சுப்பையா கோனார் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி கரமெடுத்து வணங்கி நிற்கிறார்கள் ஆமோ அப்போ உச்சினி மகாளி மாரியம்மா அருள்வாக்கு சொல்லுதா ஆமா என் மக்களை என்ன நான் வடூருப்பட்டி நகரத்திலிருந்து பெண் அழைத்து வரும்போது தாயே வண்டி மாடோடு ஒன்னா வந்தவா வந்த தெய்வனா இந்த உச்சினி மகாளி மாரியம்மா ஆமா என் தலைமகன் கொம்பவாட சுவாமிக்கு தாயாக வந்திருக்கம்பா வந்திருக்கம்பா இந்த ஊருக்கு உங்க ஊருக்குள்ள ஆமா ஊருக்கு வடக்க ஈசான மூலையில எனக்கு ஆமா வடக்கே பார்த்த முகமாக நிலையம் போட்டு கொடுத்தீரானா ஆமா உங்க குடும்பத்தையும் வாழ வைப்பேன் ஆமா உங்க வம்முசத்தை தலைக்க வைப்பேன் தலைக்க வைப்பேன் ஒரு குடும்பமா இருக்கிறத 100 குடும்பமா ஆக்குவேன் ஆமா நோய் நொடிகள் வந்துடாமல் இல்ல ஊரை காப்பாற்றுவேன் ஆமா என்று அருளாகி வந்து ஆமையா சொன்ன போது மக்கள் எல்லாம் ஒன்று கூடி என் தாயான உச்சினி மாகாளி அம்மையான மாரி அம்மாளுக்கு மாரியம்மாளுக்கு நிலையம் போட்டு கொடுக்க வேண்டுமே என்று ஆணி மாதம் ஆமா கடைசி செவ்வாய்க்கிழமை அம்மா அம்மாளுக்கு நிலையம் போட்டு கொட்டக கால் நிறுத்தி ஆமையா ஆடி மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை தான் கொடை கொடுத்திருக்காங்க முதல்ல அப்பேற்பட்ட அம்மாளுக்கு ஆமா நிலையம் போட்ட நாள் முதலா உச்சினி மாகாளி என் தேவியான மாரியம்மா யாதவார்குல வம்முசத்தை வாழையடி வாழையாக வாழை வைத்து காட்டுவாரா நிறையம்பட்ட நாள் முதலா வேப்பங்குள நகரத்துல வாழ்ந்து வரும் மக்களைத்தான் கண்ணையுமை காப்பது போல் உச்சி மகாளி மாரியம்மா அப்படி காத்து வரும் வேளையில தாயாருக்கு முதல் பூசை எங்க 1008 மாட நீரம் அண்ணாவி கும்பமாற சாமிக்குத்தான் கும்பூசை நடத்தியல்லோ மண்ணும் முன்னும் வணங்கி வாரா அப்படி வணங்கி வரும் வேளையில எங்க கும்பமாட சுவாமிக்குத்தான் தாயார்
மாரியம்மா